என் பொண்ணோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். ஸ்டேட் தாண்டி இன்னொரு ஸ்டேட்டுக்கு பிளான் போட்டாச்சு. போனது எந்த ஸ்டேட்டு? கேரளா மாநிலம். கொச்சினில் உள்ள கொம்பளங்கி ரிவர் தான். என் பொண்ணு என் பையன் தான் ஃபுல் பிளான் போட்டது. எங்கள் ஊர்லேருந்து கொச்சியில் உள்ள கொம்பளங்கி ரிவருக்கு ஒரு 5 மணி நேரம் தான் ஆகும். 2 டே ட்ரிப்பு பிளான் பண்ணதுனால நான் எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு நேரம் ஆகிட்டு சாப்பிட முடியல. அதனால நான் சாப்பாடை டிஃபன் பாக்ஸில் கட்டி கொண்டு வந்துட்டேன். காருக்குள்ளே வச்சு சாப்பிட்டேன். கொஞ்சம் தூரம் போனதுமே என் வீட்டுக்காருக்கு பிடிச்ச கொய்யாப்பழம் இருந்துச்சு. நாங்கள் அதையும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். கொய்யாப்பழம்னா அஜிக்கு ரொம்ப பிடிக்கும். போயிட்டு இருக்கும் போதே ஐயோ நமக்கு பிடிச்சமானது எதுவும் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். போயிட்டுருக்கிற வழியிலேயே பதனி வித்துட்டு இருந்தாங்க. நிறுத்துங்கடா வண்டி அப்படின்ட்டு சடன் பிரேக் போட்டு வண்டியை நிப்பாட்டி பதனி வாங்கி குடிச்சாச்சு. ஏம்மா என்ன டேஸ்ட்டாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி நான் வீட்டில் பதனி வாங்கி குடித்தேன். அது கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. இங்கே இப்படி வாங்கி குடிச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. போகிற வழியில் சின்ன சின்ன ஆறுகள் நிறைய இருந்துச்சு. ஒரு ஆற்றுல கீழே இறங்கி நாங்கள் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தண்ணி அளவும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. கண்ணுக்கு அழகாக தெரிஞ்ச எல்லா இடத்தையும் நாங்கள் கேப்சர் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அந்த சின்னோண்டு தண்ணியில் நானும் அஜியும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல நின்று இது மனித உணர்வுக்கல்ல, இது மனித காதல் அல்ல அப்படின்ட்டு சவுண்டெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து நேராக கொச்சியில் உள்ள பதன்தோடு பீச்சுக்கு சன்செட் பார்க்கறதுக்காக வந்தோம். ஆனால் டைம் ஆகிட்டதுனால சன்செட் பார்க்க முடியல. சரி அப்படின்ட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் குதூகலமாக கும்மாளமும் குத்தாட்டமும் போட்டுட்டு இருந்தேன். இங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பீச் பார்க்குறதுக்கு வெளிநாட்டு பீச் மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. கொம்பளங்கி ரிவர் பார்க்குறதுக்காக அது நைட்டு தான் சர்வ் ஆகும். அதனால் டின்னர் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட்டதுக்காக பஞ்சாபி தாபாவுக்கு வந்துவிட்டோம். மந்தி பிரியாணி, நான் பட்டர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எவ்வளோதான் நார்த் ஃபுட்டு சாப்பிட்டாலும் சவுத் ஃபுட்டு டேஸ்ட் வராது அப்படி தானே அப்படின்னு நான் அஜிட்ட கேட்டுருந்தேன். அதுக்கு அஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாக்குக்கு தான் ருசி தெரியும், வயிற்றுக்குலாம் ருசி தெரியாது, பேசாமல் சாப்பிடு அப்படின்ட்டு எங்கள் அஜி எனக்கு பல்ப் கொடுத்துட்டாங்க. ஐயோ சேம் பப்பி சேம் ஆகிட்டே அப்படின்ட்டு நான் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கொம்பளங்கி ரிவரில் மேஜிக் வாட்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.